Hello aspirants, welcome back to Aptrix with Manik, the survival of the fastest. ஸோ பாண்டிச்சேரி அசிஸ்டண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அனைவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு இந்த இந்த ஒரு சேட்டை நான் வாசிச்சு காமிக்கிறேன். இது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. டெட்பூல்ன்றது அவங்களோட பேர், சரியா? ஹலோ, குட் மார்னிங் சார். ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஹூ ரீசென்ட்லி கிராஜுவேட்டட் ஃப்ரம் பிடெக் and I have been eagerly waiting for the notification regarding the assistant exam. Notification எப்போ ஆகஸ்ட்ல போட்டாங்க. As you mentioned earlier in December, there was a chance that the exam might be conducted in February. ஆமாம் சொன்னதான். ஏன்னா அரசல் புரஸில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நிறைய பேர் February 2, February 23 வைப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்போ வைப்பாங்களா? However, the dates have not been released yet. And I have been waiting for more than 4 months. ஆமாம், ஏன் வெயிட் பண்ணுறீங்க? படிச்சுட்டு வெயிட் பண்ணால் ஓகே. படிச்சிங்களா? முடிச்சிருக்கலாம் என்னத்துக்கு? ஓகே. ஐம் ஸ்டார்டிங் டு லூஸ் ஹோப் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் எக்ஸாம். இதுதான் தவறான விஷயம். எக்ஸாம் எப்படி வைக்க தான் போகிறாங்க. படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்களேன். இன்னும் டைம் கிடைக்க நல்ல விஷயம் தானே உங்களுக்கு. ஓகே, சரி. லூஸ் ஹோப் இன் த எக்ஸாம் which is the only opportunity I have to prove myself. Okay, I'm worried that I may regret not giving my best effort due to the uncertainty surrounding the exam schedule. இதுதாங்க, இது வேணாம், சரியா? எக்ஸாம் தள்ளி போறதுனால ஏன் உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி குறையுன்றது எனக்கு புரியல. அந்த இதே வச்சுக்காதீங்க, படிங்க, சரியா? சரி. Could you please share your views on the expected exam dates and consider making another video to keep students motivated? This would greatly help us stay focused and avoid feeling regretful after the exam. ஓகே, இது வரைக்கும் நான் வீடியோ போடாமல் தான் இருந்தேன். ஏன்னா நானே நவம்பரில் தேர்வான்னு ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா? இருங்க, நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம். ஸோ பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே நம்மளோட யூடியூப் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட், ஓகேவா, பிளேலிஸ்ட் போயிட்டு அப்படியே பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்னு போய்க்கோங்க. போனீங்கன்னா வரலாறு உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி வீடியோ போட்டோம், என்ன படிக்கணும்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டோம். அண்ட் அதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, நிறைய பேர் 2 மாதம் தான் சார் இருக்கும், ஏதாவது ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கன்னு சொன்னீங்க. ஸோ நான் என்னோட ஒப்பீனியன்லேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டோம். இப்பயும் நீங்கள் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ. அடுத்து எக்ஸாம் டேட்டு வேற எக்ஸாமுக்கு சொன்னதை இந்த எக்ஸாமுக்கு நினச்சி சொன்னீங்க, அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். அடுத்து சிலபஸ் மாறுதுன்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். அடுத்து February 2 தான் எக்ஸாமா அப்படின்னு சொல்லி பயந்தோம், அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். இப்படி எக்ஸாமை பற்றியே இவ்வளோ வீடியோ போட்டால் போதும், நான் கம்முன்னு தான் இருந்தேன். ஆனால் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதனால தான் இந்த வீடியோ போடுறேன், சரியா? ஸோ லாஸ்ட் 2 months இந்த வீடியோ கொஞ்சம் ஒர்த்தான வீடியோங்க. ஏன்னா லாஸ்ட் 2 monthsல என்னென்ன முக்கியமானதை நீங்கள் கவர் பண்ணணும்னு சொல்லி தான். ஸோ இது பார்த்துருங்க. இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் சால்விங். அண்ட் இதுக்கப்புறமும் இந்த பிளேலிஸ்ட்டில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன், சரிங்களா? ஓகே, இது யூடியூப்ல. அண்ட் எக்ஸாம் டேட் அந்த கட் அவுட் நான் காமிக்கிறேன், அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ண மேக்ஸிமம். அண்ட் வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்குங்க, ஓகேவா? டார்கெட் பிஒய் அசிஸ்டன்ட்னே இருக்கு. நீங்கள் லிங்க் அந்த யூடியூப் வீடியோ காட்டினேன் இல்லையா, அதில் ஒவ்வொரு யூடியூப் வீடியோலையும் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் வீடியோ போட முடியாது, ஒரு சிலதுக்கு இந்த கட் அவுட்டை நான் அப்டேட் பண்ணிட்டேன். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த கட் அவுட் நான் வாசிக்கிறேன். பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் பை February end or March start, ரீட் லாஸ்ட் பேராகிராஃப்னு போட்டேன். இதை உங்களுக்காக இதை கடைசியாக நான் வாசிச்சு காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டை பற்றி யாருமே ஒரி ஆகக்கூடாது, தள்ளி போனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? அதுதான் எனக்கு ஒரு விருப்பம். ஓகே, ஸோ லாஸ்ட் அப்டேட், சரிங்களா? ஸோ என்னதான் அதில் சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து என்ன புரிஞ்சிக்கலாம்? ஏன்னா கண்டிப்பாக அவ்வளோலாம் தள்ளி போகிற மாதிரிலாம் அவங்க சொல்ல. இதை வாசிங்க. இதில் இன்னொரு அற்புதமான ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஒரு பதவிக்கு 125 பேர் வீதம் போட்டி. இப்போ உங்களுக்கு அந்த காம்படிஷன் ஃபீல் ஆகும். அப்ளிகேஷன் எத்தனை பேர் வந்திருக்குன்றதை பொறுத்தும், வேகன்சி எவ்வளோ, 256 வேகன்சிஸ், இந்த ரேஷியோ எடுத்து பார்த்தா ஒரு போஸ்ட்டுக்கு 125 பேர் போட்டி போடுறாங்க, சரியா? எஸ், விச் இஸ் ஈஸி தான், ரொம்ப ஆயிரக்கணக்கெலாம் இல்லை. ஒரு போஸ்ட்டுக்கு 100 பேர் தான். அந்த 100ல் ஒரு ஆளாக நீங்கள் இருந்தால் நல்லது. 256 அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு 32,000 பேர் விண்ணப்பிப்பு. அந்த 32,000ல் நான் அப்போ சொன்னேன் இல்லையா, பாதி பேர் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சும்மா அப்ளை பண்ணுவாங்க, பாதி பேர் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை பாதி பேர் என்ன சொல்கிறது, கிட்டக்கு வந்துட்டு விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த 32,000 பார்த்து பயப்பட தேவையில்லை. சரி, எழுத்து தேர்வு எப்பொழுது? அதிகாரிகள் விளக்கம். ஓகே, இதில் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து முக்கியமானது மட்டும் படித்து காமிச்சிடுறேன். எஸ், 32,000 இந்த தேர்வு எப்போது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு விண்ணப்பதாரர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. நம்ம டெலிகிராமில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நிலவிட்டு இருக்கு. எஸ், லாஸ்ட் இது போயிடும். ஓகே, லாஸ்ட் இங்க சொல்றாங்க பாருங்க. இதுல தான் வந்து அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. கடந்த 15ஆம் தேதி கூட்டுறவுத்துறை கோஆபரேட்டிவ் சொசைட்டில இளநிலை ஆய்வாளர் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு எழுத்து தேர்வு நடத்தி முடிவுகளை அறிவித்தோம்.
ஓகேவா, கவர்மெண்ட்ல இருந்தே அபிஷியல் சொல்றாங்க. தொடர்ந்து இன்று அது வந்தது 28ஆம் தேதி, ஓகே, டிசம்பர். திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் பிளானிங் அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் துறையில் ஆய்வாளர் பணிக்கு பிளானிங் அசிஸ்டண்டா எஸ் இது சம்திங் அந்த இதுல வந்து ஆய்வாளர் பணி இருக்கு, ரிசர்ச் இது அந்த வந்து பதவிக்கும் தீயணைப்பு ஃபயர்மேன் எல்லாம் போட்டோம். அடுத்த மாதம் ஜனவரியில் நல்லா கவனிங்க, பொங்கல் பண்டிகை மற்றும் குடியரசு தின விழா என விடுமுறைகள் வருவதால் ஸோ நிறைய விடுமுறைகள் வர்றதுனால ஜனவரியில தேர்தல்களை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஏன்னா அதுக்கான பிளானிங்லாம் பண்ணும்போது லீவு போயிடுவாங்க எல்லாரும். இதன் காரணமாக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஓட்டுநர் பதவிக்கான தேர்வுகளை பிப்ரவரி 9, ஓகேவா, அடுத்து பிப்ரவரி 9 தான் தீயணைப்பு துறையான இதே வருது. இப்ப பாருங்க, இத்தேர்வுக்கு பிறகே அசிஸ்டன்ட் பதவிக்கான எழுத்து தேர்வு நடத்த திட்டமிட்டுள்ளோம். அப்ப பிப்ரவரி 9 தாண்டி தான் உங்களுக்கு என்ன வரும், ஹால் டிக்கெட் வரும். ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வரும். ஸோ ஸ்டில் 1 month இஸ் தேர். ஜனவரி இஸ் தேர் ஃபார் யூ. பிப்ரவரிலையும் ஒரு பாதி இருக்கு. ஸோ இன்னும் எவ்வளவு மாசம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.5 மாசம் உங்க பேக்கெட்ல இருக்குது. சரியா? ஸோ பிப்ரவரி மாதம் இறுதியிலோ அல்லது மார்ச் மாதத்திலேயே அசிஸ்டன்ட் பதவிக்கான தேர்வு நடைபெற வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை ரொம்ப நம்மள காயப்பட்டது இல்லை. எஸ், இத்தேர்வு நடைபெறும் தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகியவை ஆள் சேர்ப்பு இணையதளத்தில் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் தெரிவிக்கப்படும் என்றனர். இத்துடன் பாண்டிச்சேரி செய்திகள் முடிவடைகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் இவங்க சொன்னதானே நான் சொல்ல முடியும். நானா எக்ஸாம் வைக்கிறேன்? எஸ், ஓரளவுக்கு விசாரிக்கிறோம். கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கவங்க எதுவுமே லைனில் இருக்கவங்ககிட்ட விசாரிக்கிறோம், டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்குறோம். அவங்க தான் சொன்னாங்க பிப்ரவரி 2, 23 ஒரு புஷ் பண்ணேன். சரி சீக்கிரம் படித்து முடிங்கன்னு. எத்தனை வாட்டி புஷ் பண்ணிட்டோம், படித்து முடிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவீங்களா? இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கனாலும் இந்த நோட்ஸை பக்காவாக வச்சுட்டு ஸ்கூலை சேர்த்து படிங்க. எஸ்எஸ்சி வருது, ரயில்வேஸ் வருது, எல்லாம் படிங்க. பட் இதுக்கு ஒரு அப்பப்போ ரிவிஷன் கொடுத்துட்டே இருங்க, மறந்துடுவீங்க இல்லாட்டி. சரியா? ஸோ லெட்ஸ் எக்ஸ்பெக்ட் அகெயின் மார்ச், பிப்ரவரி இறுதியிலோ மார்ச் ஆரம்பத்திலோ ஒரு 2 மாதம் இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலன்றவங்க கூட ஜான் அண்ட் ஃபெப் கரெக்டாக, ஓகே, இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதுல ஜான் 7-8 நாள் போயிடுச்சு. இனியும் வர நாட்களை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக படிச்சிங்கனாலே நீங்கள் மறுபடியும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா டயர் 1ல ரொம்ப ஃபில்டரிங் இருக்காது. ஓகேவா? டயர் 2க்கு தான் மெயின் ஃபோக்கஸ். ஸோ இன்னும் டைம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இதுதான் வந்து விஷயம். சரி, இப்போ வழக்கம் போல் பாண்டிச்சேரி ஆஸ்பிரன்ஸ் நம்மளுக்கு நம்ம கோர்ஸ் நிறைய பேர் வாங்கி படிக்கிறீங்க. குவான்ஸ் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னதுனால ரீசனிங்கும் பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. உங்கள் மோட்டிவேஷனை நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரீசனிங் கோர்ஸும் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ யாருக்கும் தெரியாது அப்படின்னா, ஓகேவா, கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாதுன்னா அவங்களுக்காக ஜஸ்ட் கோர்ஸை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சரியா? ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனல், இந்த யூடியூப் பிளேலிஸ்ட்டை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? டெட்பூல் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? படிச்சதை ரிவைஸ் பண்ணிடுங்க. சரியா? குவான்ஸ் ரீசனிங் கோர்ஸ் காம்போ கோர்ஸ் இருக்கு. 6 months வேலிடிட்டி உங்களுக்கு போதுமானது. ஏன்னா எக்ஸாம் வந்து 6 monthsக்குள்ள வந்துடும், நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க. ஸோ இந்த எஸ்எஸ்சி பேட்டர்ல தான் எக்ஸாம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கோர்ஸை தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் உங்களுக்கு. கண்டிப்பா உங்களுக்கு குவான்ஸ் ரீசனிங்ல உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியலும் உங்களுக்கு தேவையில்லை. இது மட்டுமே உங்களுக்கு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ மீன் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்ற டீடைல்ஸ்லாம் அந்த பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். ஓகேவா? எஸ். ஸோ இதான் எக்ஸ்பீரியன்ஸ். சீரியஸாக உண்மையிலே லாஸ்ட் டேட்டு பற்றி பேசுறது இதுதான். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன மாதிரி நிலவரம் வருதுன்னு தெரியல. ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. வீடியோக்கள் வந்து எப்போ மோட்டிவேஷன் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் படிக்கிறது தான் உங்களுக்கு மோட்டிவேஷன். சரியா? வித் தட் நோட், ஐம் சைனிங் ஆஃப். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.